Hello everyone, welcome back to our channel. So in this video I would like to share you about degree of comparison. So in the part 1 of this video I would like to give you a short intro of degrees of comparison. So let's get into the video. In degrees of comparison there are three main parts. The first, positive, comparative and superlative. So first let us explain about the positive. Positive compares two things or persons equal in the equality. ரெண்டு மனுஷங்க இல்லாட்டி ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறோம் ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் டாலாக இருக்காங்க. மீன்ஸ் அருண் அண்டு பாலு ஆர் டால் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ வந்து அருணும் டால் தான், பாலுவும் டால் தான். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எப்படி ஈக்குவலாக வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ். compares two persons or things unequal in quality. பாசிட்டிவில் எப்படி வந்து நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவலாக கம்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி, ஆனால் அது மாதிரி கம்பேரிட்டிவில் வந்து அன்ஈக்குவலாக வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து கம்பேரிட்டிவ்னாலே வந்து அங்கே முன்னாடி வந்து தென் ஸ்ட்ராங்கர், தென் டாலர், தென் ஹாப்பியர், அது மாதிரி தென்னுன்ற வார்த்தையை வந்து முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கம்பேர் பண்ணுறப்ப அன்ஈக்குவல் சொல்கிறப்ப, இப்போ வந்து அருண் வந்து பாலுவோட கொஞ்சம் டாலாக இருக்காங்கன்னா இப்போ எப்படி வரும்னா, அருண் இஸ் டாலர் தென் பாலு. அருண் தான் வந்து பாலுவோட டாலர். ஸோ வந்து அவங்க வந்து முன்னாடி போயிட்டாங்க, அவங்க வந்து நல்ல டாலாக இருக்காங்க, இவங்க அவங்களோட கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது. அதே இது நம்ம பாசிட்டிவில் பார்க்குறப்ப அருண் அண்ட் பாலு ஆர் டால் அப்படின்றப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலாக டாலாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். அதே கம்பேரிட்டிவில் வந்து அதோட மீனிங் மாதிரி அருண் தான் வந்து பாலுவோட டால்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்லேட்டிவ். compares one person or thing to the class it belongs to show that it is the best or worst. இப்போ சூப்பர்லேட்டிவ், இப்போ கிளாஸ்லேயே வந்து இப்போ அருண் பாலு ரெண்டு பேரில் யார் டாலாக இருக்கா? அருண் தான் டாலாக இருக்காங்க. இப்போ சூப்பர்லேட்டிவில் சொல்கிறப்ப அருண் இஸ் த டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ். அதாவது ஒரு கம்பேர் பண்ணுறப்ப அந்த இடத்துலையே இருக்க பெஸ்ட் இல்லாட்டி வேர்ஸ்ட்டை பற்றி சொல்கிறோம். அதாவது பெஸ்ட்னால் ஏதோ ஒன்று தான். ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ்ன்றது ரெண்டு திங்ஸை வந்து ஈக்குவலாக வந்து நம்ம குவாலிட்டியில் கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிட்டிவ் வந்து அன்ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறோம். சூப்பர்லேட்டிவ்ன்றது வந்து ஒன்று ஒரு பெஸ்ட்டு இல்லாட்டி ஒன்று ஒர்ஸ்ட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஒரு வேர்பும் அது எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம். பாசிட்டிவ்ன்றது எப்பயுமே வேர்ப் ஒன்று தான் இருக்கும். பாசிட்டிவ்னா வேர்ப் ஒன் பாருங்கள், வேர்போட எதுவுமே சேர்க்கலை. அதே கம்பேரிட்டிவ்ன்றது ஈஆர் சேர்ப்போம், வேர்போட ஈஆர் சேர்த்துருக்கோம். சூப்பர்லேட்டிவ்ன்றது இஎஸ்டி சேர்த்துருக்கோம். இப்போ பாசிட்டிவ் ஸ்ட்ராங், கம்பேரிட்டிவ் ஈஆர் சேர்க்குறோமா, அப்போ ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட், ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். இப்போ கீழே வந்து இப்போ இதுக்கெலாம் வந்து இஆர் சேர்க்குறோம், இஎஸ்டி சேர்க்குறோம். கீழே வந்து குட், பெட்டர், பெஸ்ட்டு, பேட், வேர்ஸ்ட் இப்படியும் மாறும். இப்போ வந்து நம்ம எப்படி வேர்ப் ஃபார்மில் வந்து சிலதுக்கு வந்து அதே மாதிரி தான் சேர்க்குறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வாக்டு தான் வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. வாக்டு தான். அதே இது வந்து இப்போ நம்ம ட்ரைவ் இல்லை ட்ரிங்க்னா ட்ரங்க், ட்ரைவ்னா ட்ரைவ், அது மாதிரி அதுக்கெலாம் வந்து மாறும். ஆனால் இதுக்கு வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து மாறவே வராது. கீழே வந்து பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இதை சிலதுக்கு வந்து இப்போ பெட்டர், பெஸ்ட்டு நம்ம மாற்றுறோம், சிலதுக்கு வந்து மோஸ்ட்டு சேர்க்குறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பின்னாடி பார்த்த மாதிரி ஒன்றும் சிலது வந்து மோஸ்ட் சேர்க்குறோம், சிலது அப்படியே வேர்ப் ஃபார்மே அப்படியே மாறி இது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிலது வந்து இஆர், இஎஸ்டி. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஒன் சிலபிள்னால் அந்த வேர்டை பிரிக்கவே முடியும். சிலபிள்னால் ஒரு வேர்டை ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு பிரிக்கிறது தான் சிலபிள். இப்போ வந்து க்ளீனுன்ற வார்த்தையை பிரிக்க முடியாது. ஸோ சிலபிள்னால் வவ்வலுக்கு முன்னாடி இது பார்க்கணும். சிலபிள்ன்ற வந்து டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு சிலபிள் வந்துச்சுன்னா
பாசிட்டிவ் அதே மாதிரி தான் பாசிட்டிவ் எப்பயுமே வேர்ப் ஒன் தான். இப்போ வந்து இப்போ ஒரு சிலபிள் வரப்போ கம்பேரிட்டிவில் வந்து இஆர் சேர்க்குறோம், சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி சேர்க்குறோம். ஒரு சிலபிளில் இருக்கப்போ அதே மாதிரி தான். இப்போ ஒரு சிலபிள்லே ஒரு வார்த்தையில் ஒரு சிலபிள் இருக்குது, அந்த வார்த்தை வந்து ஈல எண்ட் ஆகுதுன்னா அதோட வந்து பாசிட்டிவ் வந்து வேர்ப் ஒன், கம்பேரிட்டிவில் வந்து ஆர் மட்டும் சேர்க்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி ஈ இருக்குது, அதனால் வெறும் ஆர் மட்டும் சேர்க்கலாம். இப்போ வைஸ் ஈ இருக்குது, அதனால் ஆர் மட்டும் சேர்த்து வைசர். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஈ இருக்கனால எஸ்டி மட்டும் சூப்பர்லேட்டிவில் சேர்க்குறோம். அப்போ வைசஸ்ட்டு, சிம்பிள், சிம்பிளர், சிம்பிளஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜெக்டிவ் எண்டிங் வித் 1 vowel and 1 consonant. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தின்னில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வவ்வல் வந்திருக்கு, அடுத்து ஒரு கான்சனன்ட். அதேமாதிரி ஃபேட்லி ஒரு வவ்வல் வந்திருக்கு, அடுத்து ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கான்சனன்ட் இருக்குல்ல, இப்போ தின்னு என்றது கான்சனன்ட் தான், கான்சனன்ட்டை மறுபடியும் எழுதிட்டு இஆர் சேர்க்கணும். இப்போ வந்து சூப்பர்லேட்டிவில் கான்சனன்ட்டை மறுபடியும் எழுதிட்டு இஎஸ்டி சேர்க்கணும். இப்போ ஃபேட்னா ஃபேட் இருக்குது, இப்போ இது லாஸ்ட் கான்சனன்ட் தானே இருக்குது, டி இருக்குது. அப்போ வந்து டீயை 2 வாட்டி அதாவது இன்னும் ஒரு வாட்டி மட்டும் எழுதணும், டிஇஆர் ஃபேட்டர். அப்போ இது சூப்பர்லேட்டுக்கும் எப்படி வரும், இன்னொரு டிடி போட்டு இஎஸ்டி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 syllable எண்டிங் இன் ஒய். இப்போ வந்து ஒரு இதில் வந்து ஒரு வேர்டில் வந்து 2 syllable இருக்குது, அது வந்து லாஸ்ட்டாக ஒய்யில் முடிஞ்சிச்சு. நம்ம சிங்குலர் ப்ளூரல்லே பார்த்துருப்போம். ஒய்யில் முடிஞ்சிச்சுன்னா அதை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்ப்போமா, ப்ளூரலாக மாற்றுறப்ப சிங்குலரில் ஒய் இருந்துச்சுன்னா ப்ளூரலில் மாற்றுறப்ப ஐஇஎஸ் சேர்ப்போம். அதே மாதிரி இப்போ பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவில் பிஸின்றது பாசிட்டிவ், அதை கம்பேரிட்டிவாக மாற்றுறப்ப நம்ம கம்பேரிட்டிவ் எப்பயுமே என்னது இஆர் தான் சேர்க்கணும். அப்போ வந்து ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஆர், மறுபடியும் சூப்பர்லேட்டிவ்லேயும் அதே ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ்டி, மெரி, மெரியர், மெரியஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 3 or more syllables. 3 or more syllables க்ரியேட்டிவ், அதாவது ஒரு வேர்டில் வந்து 3 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்க சிலபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம். க்ரியேட்டிவ்னு இருக்குது, அப்போ வந்து கம்பேரிட்டிவில் வரப்போ மோர் க்ரியேட்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்லேட்டிவில் மோஸ்ட் க்ரியேட்டிவ். அதே மாதிரி பாப்புலர், இதுலேயும் 3 or more syllables மேலே இருக்குது, அதனால வந்து மோர் பாப்புலர், மோஸ்ட் பாப்புலர். நெக்ஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ். இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ்ன்றது அப்படியே மாற்றுறப்ப ஃபுல்லாக மாறிடும். மச், மோர், மோஸ்ட்டு. அதாவது நம்ம இதில் பார்ப்போம்ல, இது வேர்ப்லேயும் ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்ப்னா அந்த ஈடி மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். இர்ரெகுலர் வேர்ப்னா அந்த வேர்டே அப்புறம் ஃபுல்லாக மாறிடும். லைக் ஈட், ஏட், ஈட்டன். அது மாதிரி மச், மோர், மோஸ்ட். நம்ம பின்னாடி கூட சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, குட், பெட்டர், பெஸ்ட், பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். இதெல்லாம் தான். இப்போ வந்து நோட் கொடுத்துருக்காங்க. நோட் என்னென்னா, யூஸ் த பிஃபோர் சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டுக்கு முன்னாடி இப்போ சூப்பர்லேட்டிவ், இப்போ க்ளீனஸ்ட்டுன்னு ஒரு வேர்ட் இருக்குது, இது வந்து சூப்பர்லேட்டிவ் தானே. இப்போ இதுக்கு முன்னாடி சூப்பர்லேட்டிவ் எப்போ சென்டென்ஸில் வந்தாலும் அதுக்கு முன்னாடி த கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ வந்து க்ளீனஸ்ட், இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். மை ரூம் இஸ் த க்ளீனஸ்ட் பிளேஸ் இன் த ஹவுஸ். என் ரூம்னா வீட்லேயே ரொம்ப க்ளீனஸ்டான இடம், ரொம்ப க்ளீனான இடம் எது, க்ளீனான இடம் எதுனா என் ரூம் தான். வீட்லேயே என் ரூம் தான் ரொம்ப க்ளீனான இடம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது, டைப் 3 இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்ட் 1ல் வந்து நம்ம வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். Thank you guys. Meet you in the next video. Don't forget to like the video and subscribe the channel.